யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயசம். கரிகாலெல்லாம் கூட வச்சு பாயசம் பண்ணலான்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மஞ்சள் பூசணிக்காய் பரங்கிக்காயை வச்சு பாயசம் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி பச்சையாக தோலோடு இருக்கிற பரங்கிக்காயாக வாங்கிக்கோங்க. இதை மட்டும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நல்ல எவ்வளோ தூரம் சின்னதாக கட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சின்னதாக கட் பண்ணிடணும். நான் குக்கரில் போட்டு வேக வைக்க தான் போகிறோம். அப்புறமா வந்து நல்லா மத்தால் மசிச்சோன்னா மசிஞ்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 50 கிராம்ஸ் கிட்டக்க, அதாவது கப்பால் அது ஹாஃப் கப் சொல்லுவேன் இல்லையா, அந்த ஹாஃப் கப்பால் 1 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் போடலாம். கொஞ்சம் வாசனை வர பைத்தம்பருப்பை வறுத்துக்கலாம். செவக்கக்கூடாது, ஜஸ்ட் வாசனை வர வறுத்துன்னு எல்லாம் போகும். ஏன்னா நிறைய குழந்தைகளிருந்து பரங்கிக்காலாம் சாப்பிட வைக்கிறதே கஷ்டம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு எடுத்துக்க வேண்டிய ஒரு இது. ஸோ கரிகாலை வந்து பூசணிக்காயில் நம்ம அல்வா பண்ணலான்னா பரங்கிக்காயில் பாயசமே பண்ணலாம். இதுலேயும் அல்வா பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலை. அது கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு தடவை பண்ணுறேன். பட் இந்த பாயசம் நீங்கள் பண்ணி பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. இதுக்கு நம்ம ஏலக்காய் பொடியும் போட போகிறோம், பட்டை பொடியும் போட போகிறோம். பட்டை பொடி இருக்கிறவா சின்ன பிஞ்ச் அதில் போட்டு பண்ணி பாருங்க. இந்த பாயசத்தோட ஒரு இதுவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப இதுவாகும். இது மாதிரி நான் வறுத்துட்டோம். இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது எவ்வளோ பேருக்கு வரும்னு சொல்லி கேட்டேன்னா, ஒரு 4லேருந்து 5 பேர் நிச்சயமாக நன்னா சாப்பிட்லாம். ஒரு 1/2 லிட்டர் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். பரங்கிக்காய் அது மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. ஒரு மீடியம் ஹையில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 விசில் கிட்ட வாங்குங்க. நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் தன்னால் இறங்கினதுக்கு அப்புறமா பார்க்கலாம். நம்ம ப்ரெஷர் வந்தப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா ஜோராக வெந்திருக்கு. பருப்பு இந்த இது எல்லாமா நல்லா குழச்சிக்கலாம். நான் இது குழைக்கிறேன். அதுக்குள்ளே வெல்லம் வந்து இது எவ்வளோ வெல்லம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த பைத்தம்பருப்பும் இந்த பரங்கிக்காயும் ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. அதால் 2 கப் வெல்லம் எடுத்துட்டேன்னா சரியாக இருக்கும். இதை நல்லா மசிச்சுக்கலாம். நம்ம இந்த வெந்த பருப்பையும் பரங்கிக்காயும் பாயசம் பண்ணுற பாத்தில் எடுத்துப்போம். நம்ம பரங்கிக்காய் போட்ட இதுவே தெரியல பாருங்க, பருப்பும் பரங்கிக்காயும் ஈக்குவலாக இதாக எடுத்து. பரங்கிக்காய் வந்து நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு 250 கிராம்ஸ் பரங்கிக்காய், நம்ம போட்டது வந்து ஒரு 50 கிராம்ஸ் பைத்தம்பருப்பு. அதுக்கு வந்து நல்லா ஒரு 50 + 250 அப்படின்னு எடுத்தேன்னா 300 எடுக்கிறதே 600லாம் வேண்டாம். நான் வந்து ஒரு 500 கிராம்ஸ் கிட்ட, அது கூட ஜாஸ்தி என்ன கேட்டேன்னா ஈக்குவல் அமௌண்ட் போட்டிருக்கேன் நான். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு நல்ல திதிப்பாக வேணும்னா நீங்கள் டபுள் த அமௌண்ட் எடுத்துக்கோங்க. என்ன கேட்டேன்னா சேம் அமௌண்ட் 300 கிராம்ஸ்னால் 300 கிராம்ஸ் வெல்லம் எடுத்துருக்கேன் நான், அவ்வளோதான். இது நல்லா கரைஞ்சது இதில் விட்டுட்டு நல்லா அதோடு சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இது கரையணும், அதுக்கு தான் வெயிட்டிங். இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு இது பாயசம். ஸோ குழந்தையில பரங்கிக்காலாம் சாப்பிட வைக்க முடியலன்னா இந்த மாதிரி பாயசம் மாதிரி பண்ணி கொடுத்தேன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாவா. இதில் நான் வந்து கோகோனட் மில்க் தான் ஆட் பண்ண போகிறேன். எங்களுக்கு கோகோனட் மில்க் கிடைக்காது, இல்லை விட வேண்டாம் அப்படின்னு அபிப்பிராயப்படுவா, நார்மல் மில்க்கு 1 டம்ளர் அதில் விடுங்க போகிறோம். இல்லை ஆக்சுவலி நம்ம எதுவும் கலர்லாம் போடவே இல்லை. பரங்கிக்காயோட கலரும் அண்ட் இந்த பைத்தம்பருப்போட கலருமே நமக்கு இந்த மாதிரி மஞ்சளாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பரங்கிக்காயும் பைத்தம்பருப்பும் இந்த வெல்லம் எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிச்சுட்டு இதில் 1 2 2 சேர்த்து எடுத்த தேங்காய் பால்
எடுத்துட்டு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. பட்டைப்பொடி ஒரு சின்ன பிஞ்ச் போடுங்க. ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் கொதி வரணும்னு அவசியம் இல்லை. எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். ஸோ முந்திரி பருப்பு ஒரு 7-8 போடுறேன். பொரிஞ்சிடுத்து பாயசத்தில் சேர்க்குறேன். ஜோரான பரங்கிக்காய் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, கோந்து லட்டு. கோந்து லட்டுன்னா இது என்னது மாமின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பாதாம் பிசின்னு சொல்லுவாள். இதை கோந்து அதுலேருந்து வர அந்த பிசினை வந்து கோந்து அப்படின்னு சொல்லுவாள். இதை வச்சு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. நான் முன்னாடியே ஒரு ஜிகர்தண்டா பண்ணுற இதில் கூட இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ ஒல்லியாக இருக்கிறவாளாம் கொஞ்சம் பூசினா மாதிரி ஆகணும் அப்படி சொன்னால் இதை நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி ரொம்ப உடம்பு சூடு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறவாளுக்கு இது சாப்பிட்லாம். ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்குது, அப்படியே உடம்பெல்லாம் அந்த குளிர்னால ட்ரை ஆகுது அப்படிங்கிறவாளும் கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். இந்த கோந்து லட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே இதில் ஆட் பண்ண போகிறதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக தான் நானும் யூஸ் பண்ணுறேன். நீ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோட நெய் நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுக்கிறேன். இந்த கோந்து வந்து இதில் நல்லா பொரியணும். அதாவது போட்டால் அழகாக பொரிஞ்சு வரும். கல்கண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே அழகாக பொரிஞ்சு வரும். இதை நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி 4 நாளாக போட்டு தான் நீங்கள் பொரிக்கணும். அப்போ தான் நல்லா பொரியும். நல்லா பொரிஞ்சாதான் உங்களுக்கு இதை நல்லா பவுடர் பண்ண முடியும். மொத்தமாக அப்படியே போட்டுறாதீங்க. நான் எடுத்துகிட்டு இருக்கிறது இன்றைக்கி வந்து ஒரு 100 கிராம்ஸ் கோந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நான். பாதாம் பிசின், பாதாம் கம் எப்படி வேணால் இதை வச்சுக்கோங்க. சின்னதாக வச்சுன்னு தான் பொரிக்கிறேன். அடுப்பை பெருசாக வச்சுக்காதீங்க. ஏன்னா உள்ள வரைக்கும் பொரியணும் இது. அப்போ தான் இது பவுடர் நன்னா ஆகும். ஆனால் இது வந்து அவ்வளோ நல்லது. அவ்வளோ நல்லதுன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதெல்லாம் வச்சு நமக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. நார்த்லலாம் இதெல்லாம் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாள். வின்டர்லேயும் யூஸ் பண்ணுவாள், சம்மர்லேயும் யூஸ் பண்ணுவாள். அடுப்பை வந்து எந்த காரணத்தை கொண்டும் பெருசாக அப்படியே வச்சுன்றாதீங்க. எப்பயும் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நான் எப்பயாவது 1-2 வீடியோவுக்கு தான் அடுப்பை பெருசாக வச்சுன்னு பண்ணுவோமே. இல்லைனா ஜென்ரலி சொல்லவே மாட்டேன். பூரி பொரிக்கிறதுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி வாரதான அது மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்னா அது அடுப்பு நல்லா பெருசாக இருக்கட்டும், நல்ல ஜோர்ஸே அதை எரிய விடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நம்ம விட்டு அந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் அப்படியே தான் இருக்குது. இதில் ஜஸ்ட்டு இதை பொரிச்சு எடுத்துட்டுருக்கோம், அவ்வளோதான். ஸோ இது நல்லா இந்த 100 கிராம்ஸ் பாதாம் பிசின் ஆர் பாதாம் கோந்த் இது ரெடி ஆகிடுது. இது என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒரு 25 கிராம் பாதாம், ஒரு 10 முந்திரி, இது பம்கின் சீட் சொல்லுவாளே அது. இதை நான் வந்து வறுக்கலை, இதை அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த சூடாக இருக்கிறது மேலேயே போட்டுக்கலாம். இது வந்து வால்நட். இது உங்களுடைய சௌகரியம். இதில் எந்த நட்ஸ் உங்களுக்கு போட்டுக்கலாம் தோன்றதோ அந்த நட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இதில் சூடு ஏறணும், அவ்வளோதான். இது என்னென்னு கேட்டிங்கன்னா மக்னா அப்படின்னு சொல்லுவாள். தாமரை விதை தண்டுலேருந்து எடுக்கிறது. இதுவும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது. கண்டிப்பாக இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இதை வந்து பட்டர் போட்டுலாம் வறுத்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மக்னாவையும் இதில் ஆட் பண்ணுறேன். மக்னா எவ்வளோ மாமி இருக்கும் அப்படி சொல்லி கேட்டேன்னா, ஆட்லி அது வந்து ஒரு 10-15 கிராம் இருக்கும், அவ்வளோதான். அடுப்பு சின்னதாக தான் வச்சுக்கணும். தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணினா தான் நல்லா வரும். இதே மாதிரி பாதாம் வால்நட்லாம் கலர் மாறிடக்கூடாது. அப்போ தான் அதில் கசப்புத்தன்மை வராத இருக்கும். இல்லைன்னா கலர் மாறிடுதுன்னா கசப்புத்தன்மை வந்துடும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் அப்படியே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிடலாம். இது
நம்ம இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஆறுன விட்டு பவுடர் பண்ணின்னு வரலாம். அந்த மக்னா, அதுக்கப்புறம் அந்த பாதாம் பிசின், பாதாம், முந்திரி, வால்நட், இது வந்து உங்கள் சௌகரியம். உங்களுக்கு வெறும் முந்திரி மட்டும் போடுறதுனாலும் முந்திரி மட்டும் பவுடர் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் ஒரு 10-15 உங்களுக்கு வாங்கி ஆட் பண்ண முடியும்னா பண்ணினீங்கன்னா அதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்குறதே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. ஐ திங்க் இது ஒன்றும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க எல்லோரும். ஸோ இப்போது அந்த எல்லாத்தையும் வறுத்து எடுத்து அந்த நெய்யை தனியாக எடுத்துட்டேன். இது வேண்டாம். ஸோ இப்போ புதுசாக நெய் எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷோடது 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா கோதுமை மாவு. நம்ம வந்து எந்த கப்பில் பாதாம் பிஸ்ன்னு எடுத்துட்டோம், அதே மாதிரி வால்நட் இதெல்லாம் எடுத்துட்டோமோ, நம்ம எல்லாம் அந்த பருப்பு எல்லாம் சேர்த்து அந்த கப்பால் ஒரு கப் இருந்தது. அதனால தனித்தனியாக நான் பிரித்து வச்சுட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம். ஸோ அதே கப்பால் ஒரு கப்பு நம்ம கோதுமை மாவு இதில் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க, பெருசு பண்ண வேண்டாம். நிச்சயமாக அடுப்பை பெருசு பண்ணிக்காதுங்க. பாருங்க, நான் சின்னதாக தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரியே வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மெல்லிசாக அது வச்சுட்டு வருங்க போகிறோம். லைட்டாக அது கலர் மாறினா போகிறோம். உங்களுக்கு அந்த கோதுமை மாவு பொரிஞ்ச வாசனை வரும். பார்த்தீங்கன்னா கலர் மாதிரி இருக்குது, நல்ல பொரிஞ்ச வாசனையும் வருது. ஸோ அது 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் வறுத்தேனே வழிய அந்த நெய்யை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அந்த 2 டேபிள் ஸ்பூன் அப்படியே இருக்குது இதில். இது ஃப்ரெஷ்ஷான நெய் எடுத்து இதில் தான் நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். அதனால் இதுக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுருக்கேன். இதில் நல்லா கோதுமை மாவு வறுத்தாச்சு. அதெல்லாத்தையும் பொடி பண்ணினது எல்லாத்தையும் போட்டுட்டு நாட்டு சர்க்கரையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லட்டு பிடிச்சோன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். ரொம்ப ஹெல்தியான ஒரு லட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வறுக்கிறதே தெரியும், நல்ல அரோமா வரும். அந்த கோதுமை மாவு வறுப்பட்ட வாசனை ஜம்முன்னு வரும். அப்படி அடுப்பை அணைச்சி விட்றேன். இதில் இருக்கிற சூட்லேயே அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஜஸ்ட் அப்படியே விட்டுறாதீங்க, அடியில் மட்டும் அப்படியே ப்ரௌனாக ரொம்ப தீஞ்சா மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நாளைக்கு அது சூடு போகிற வரைக்கும் கலக்கின்றுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணின்னு வந்தாச்சு. இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை அணைச்சிடுறேன். இது நாட்டு சர்க்கரை. நம்ம இந்த இதெல்லாம் எடுத்துட்டதுலேருந்து 2 பங்கு எடுத்துக்கோங்க. மக்னா, பாதாம், இந்த இது பாதாம் பிசின் எல்லாத்தையும் கண்ணாடி, எந்த கண்ணாடி இதில் நீங்கள் அளந்துட்டோ அதுலேருந்து 2 பங்கு. இது நான் முன்னாடி உங்களுக்கு காமிச்சேன், ஒரு சின்ன கப்பு. அந்த கப்பால் 2 கப்பு நாட்டு சர்க்கரை. இதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பொடி போட்டு இதை பிடிக்க ஆரம்பிக்கலாம். சுடும் இனிஷியலி, தயவு செஞ்சு அப்படியே யாரும் கை வச்சிடாதீங்கோ. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு லட்டு. அது நிச்சயமாக குழந்தைகளுக்கு நீங்கள் இதை நிறைய நாளைக்கு நிற்கும். இது ஒன்றும் கெட்டெல்லாம் போகவே போகாது. நீங்கள் இதை பிடிச்சிட்டு வெளியிலே வேணாலும் ஒரு 15-20 நாளைக்கு மேலே வெளியிலே வச்சுக்கலாம். ஒன்றும் கெட்டெல்லாம் போகவே போகாது. இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி. இன்னும் கை போடுக்கிற சூடு வரல, அதனால தான் வெயிட்டிங். இல்லைன்னா கையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போயிடுவேன். முன்னாடிலாம் கொஞ்சம் தாங்கிட்டு சூடெல்லாம் அப்படியே சொல்கிற மாதிரி என்னை டிவியில் அவெல்லாம் கலைப்பா, எனக்குள்ளேயே அப்படியே கைவிட்டு எடுக்கிறீங்க அப்படின்னு. அப்படிலாம் அவள் கண்ணு வச்சதுனால தான் இப்போ ஒன்றுமே பண்ண முடியல. கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட தாங்க மாட்டேங்கிறது. ரொம்ப 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 ஹெல்தியான ஒரு லட்டு. கண்டிப்பாக எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் இதை பண்ணி கொடுங்கோ. அது வெளியிலேயே நன்னா நீங்கள் 15-20 நாளைக்கு தாராளமாக வச்சுக்கலாம். கெட்டே போகாது. இது அப்படியே டைட்டாக இப்படியே இருக்கும். நீங்கள் வந்து இதை குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்டு கொடுத்தேன்னா கூட அது அவளுக்கு அவ்வளோ சக்தி இதில் இருக்கிறது எல்லாமே. ஹோப் இது நிச்சயமாக எல்லாருக்கும் முடியும்னு நினைக்கிறேன். இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இதை நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டுட்டு பிடிச்சிருங்கோ, நிச்சயமாக பிடிக்க வரும். ஆனால் பால் எல்லாம் தெளிச்சிடாதீங்கோ. உங்களுக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 ஸ்பூன் நெய்யை உருக்கி வேணால் விட்டுட்டு இழுத்து பிடிச்சிட்டேன்னா சரியாயிடும். பட் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற அளவு இப்போ எல்லாமே சரியாக இருக்குது. நான் 100 கிராம் கிட்டக்க கோந்து எடுத்துட்டேன். பாக்கி பருப்பு எல்லாமே சேர்த்து 100 கிராம் எடுத்துட்டேன். நான் வந்து ஒரு 200 கிராம் கிட்டக்க கோதுமை மாவு எடுத்துட்டேன். 200 கிராம் கிட்டக்க நல்லா 200 கிராம் 250 கிராமே வேணாலும் நீங்கள் வெள்ளைப்பொடி போட்டுக்கோங்க. நான் 200 தான் யூஸ் பண்ணேன். எங்களுக்கு லைட்டாக ஸ்வீட் போடுறதுனால நீங்கள் நல்லா 250 கிராம்ஸ் வரைக்கும் போட்டுக்கோங்க.
அளவோடு வேணுங்கிறவாளுக்கு. ஒரு காலத்தில் நானே சொல்கிறேனே, எனக்கு இந்த மாதிரி மாவு லட்டுலாம் பிடிக்கவே வராது. என்னை எல்லோரும் கேலி பண்ணுவாள் எங்கள் காலத்துலலாம். உன் கை வந்து குட்டியாக இருக்கா, அதனால ஒரு நல்ல லட்டு பிடிக்கவே வரல அப்படின்னு. அது எப்படி நமக்கு வராதுன்னு சொல்லுவா. அதெல்லாம் இல்லை, வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிச்சி 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 பாக்கிட்டேன். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாமே பண்ண வரும். கொஞ்சம் மெனக்கடணும், முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். வராதுன்னு அது நம்மக்கிட்ட சொல்லவே சொல்லாது. கண்டிப்பாக வசப்படும் எதுவாக இருந்தாலுமே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் அத்து குழந்தை நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.